எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக்கோட பேரு கான்ஃபிபெட், கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் பெட்ரோ இந்தியா லிமிடெட். அதான் அந்த ஸ்டாக்கோட ஃபுல் நேம். இந்த ஸ்டாக்கோடைய டெய்லி டைம் ஃப்ரேம் இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெருசாக இம்ப்ரெசிவான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்காக தான் 2 டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் 3 டைம் ஃப்ரேம், டெய்லி, வீக்லி அண்ட் தென் மந்த்லி. பட் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுனால டெய்லி அண்ட் வீக்லியே தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவோம். இன்னும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா டெய்லியில் ப்ரிஃபர் பண்ணுவோம். இங்கே நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல் சார்ட் பார்க்க முடியாது, அதனால நான் வீக்லிக்கு மூவ் ஆகிறேன். இப்போ இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சிம்பிள் சப்போர்ட் லைன் வந்து நம்ம இங்கே ட்ரா பண்ணலாம். இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட் லைன் வந்து 1576 days, I think 3515 for like ஒரு 4 to 5 years of டைமுக்கு இந்த சப்போர்ட் லைனை வந்து இது ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7% ஆல்ரெடி சப்போர்ட் லைனில் இந்த மேலே போயிருக்கு. ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல என்ட்ரின்னு நான் சொல்லுவேன். இப்போது நம்ம இங்கே என்ட்ரு ஆகுறோம்னு சொன்னால் உங்களுக்கு பொட்டன்ஷியல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டே ஆல்மோஸ்ட் ஒரு 16% இருக்கு. ஈவன் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா கூட ஒரு 9 to 10% இருக்கு. ஸோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட். செகண்டாக பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 16% வரைக்கும் we can keep them as a target. அதுக்கு அடுத்த டார்கெட் நம்ம போனோம்னா ஆல்மோஸ்ட் 33% இருக்கு. இது எப்படி வந்து நம்ம இதை இந்த இடத்துல நம்ம அனலைஸ் பண்ணுறோம்னா, நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த சப்போர்ட் லைன்லேருந்து எவ்வளோ மேலே போயிருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 63 daysல 63% போயிருக்கு. அதுக்கு முன்னாடி 42 daysல 32% போயிருக்கு. இதெல்லாம் எக்ஸாக்ட்லி சப்போர்ட்ல இல்லைன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அது சப்போர்ட் லைனுக்கு க்ளோஸாக வரும்போதெல்லாம் எவ்வளோ மேலே வந்து ரீச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 14 daysல 29%, அப்புறம் 36 daysல 24%. ஒரு நாளைக்கு 0.5% to 1% மூவ் ஆச்சுனாலே ஒரு 30 to 40 daysல நீங்கள் வந்து ஒரு 20 to 30% ஆஃப் ப்ராஃபிட் டார்கெட் வந்து நம்ம ரீச் பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரியான ரிவர்சல் செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரே நாளில், அதாவது ஒரு 2-3 daysலேயே ப்ராஃபிட் கொடுக்கும் இல்லையா. பிரேக் அவுட் செட்டப்ஸ் கொடுக்குற மாதிரி இது கொடுக்காது. பட் இது ரொம்ப சேஃபான செட்டப்ஸ். நீங்கள் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ் கோயிங் ப்ரொஃபஷனல்ஸோ இல்லை இது ஃபுல் டைம் வந்து நான் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான செட்டப்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கினாலே போதும், which is around 76% வைஸில். நாங்கள் இந்த ஆல்ரெடி இந்த கேண்டிலோட சைஸ் தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் ஒரு 7% தான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் லெவல் வரும். ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இதுக்கு கீழே வந்து போகாது. விச் மீன்ஸ் இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப். சின்ஸ் இந்த சப்போர்ட் ஒரு 4 years எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால இந்த சப்போர்ட் லெவலில் வந்து பிரேக் பண்ணுறது ரொம்ப டஃப். அப்படி பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம அதுலேருந்து எக்ஸிட் ஆகிடலாம். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரியான ரிவர்சல் செட்டப்ஸை ப்ரிஃபர் பண்ணுறோம். நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இந்த 200 EMA இருக்கு இல்லையா, இந்த 200 EMAவை அந்த ப்ரைஸ் டச் ஆன உடனே எவ்வளோ குயிக்காக மேலே போயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த லாங் விக் உங்களுக்கு அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த 200 EMA, அதாவது கன்வர்ஜென்ஸ் ஆர் கான்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 200 EMA ப்ளஸ் வந்து இந்த சப்போர்ட் லைனு அப்புறம் அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இந்த 3 விஷயமும் ஒன்றா சேரும்போது ப்ரைஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வேகமாக மேலே போகும். இது பிரேக் அவுட் செட்டப்பாக இருந்தாலும் சரி, ரிவர்சல் செட்டப்ஸாக இருந்தாலும் சரி. நீங்கள் ரேண்டமாக மற்ற ஸ்டாக்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ப்ரைஸ் ஆக்ஷன் போட்டு 200 EMA போட்டு பாருங்க. இப்போ இந்த இடத்துலையும் அதுதான் நடந்திருக்கு. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லைனை ரீச் ஆகும்போது அது வந்து அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதுனால ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வெயிட்டிங் டைம் பீரியட் வந்து ஒரு 20 to 50 days, மேக்ஸிமம் நம்ம 100 days வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்கோம். பட் இன் மோஸ்ட் கேசஸ் 60 daysலேயே வந்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடும். which is around ஒரு 10 to 20% அச்சீவ் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் அதை அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்துட்டு இன்னும் மேலே போகும், நான் வெயிட் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம இல்லாமல் அடுத்த ஸ்டாக்குக்கு நம்ம மூவ் ஆயிடலாம். பிகாஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நம்மளுடைய ப்ராஃபிட் டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிக்கிறது தான் நல்லது. தேங்க்யூ.